ஹாய்! இன்னைக்கு கேழ்வரகு அடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கேழ்வரகு, 1/2 கப் உளுந்து 2யும் நல்லா ஒண்ணா சேர்த்து அரைச்சுக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கணும். அதாவது தோசை மாவு பதத்துக்கு ஊற வச்சுக்கணும். நான் காலையிலேயே ஊற வச்சிருந்தேன். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் அடை சுட்டேன். அடை சுடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகோட நம்ம 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கோம். கூடவே 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை இது போல் கையில் வச்சு நல்லா உருட்டணும். கையில் ஒட்டுனுச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு மாவை கையில் தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா உருட்டி நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கணும். ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்னு சொல்லலாம் கேழ்வரகு அடை. இது செஞ்சு பாருங்க. இது ஒரு வாரம் கூட நம்ம வச்சிருந்து சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. இனிப்பு போடாம பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு வடை மாதிரி சுட்டு சாப்பிடலாம். உங்க வீட்டில் கேழ்வரகு இருந்தால் நீங்களும் இது போல செஞ்சு பாருங்க.